சிஎஸ்கேல நம்ம அப்கோர்ஸ் பார்த்த மாதிரி தான் ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமத். அஸ்வின், நூர் அகமத் வந்து ரொம்ப சேப்பாக்கலன்ற வரும்போது வந்து நூர் அகமத் ஆல்ரெடி டிக்கு அவர் சூப்பரா போட்டு இருக்காரு. அஸ்வின் சொந்த மண்ணு, அவர் தெரியாத ஒண்ணுமே இல்லை, சூப்பரா சேப்பாக்கல எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஜடேஜாவும் கன்சிஸ்டன்டா வந்து விக்கெட் சிஎஸ்கே கடைசி 2-3 வருஷமா விக்கெட் ஸ்பின்ல வந்ததே வந்து ஜடேஜாவை தான். நீங்க என்ன டிஃபரன்ஸ்னா ஜடேஜாக்கு தீக்ஷனா கொடுக்கறப்போ தீக்ஷனா யாரும் அடிக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ வந்து ஜடேஜா வந்து என்னதான் தூக்கி போட்டாலும் ஜடேஜாக்கு விக்கெட் கிடைச்சது இல்ல பெருசா. பட் இங்க வந்து அஸ்வினும் நூறுக்கும் போது அந்த பிரஷர் கிரியேட் பண்ணும்போது ஜடேஜா டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆப்வியஸா ஜடேஜாக்கு விக்கெட் விடும். அதனால தான் அந்த ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அந்த பார்ட்னர்ஷிப், பவுலிங் பார்ட்னர்ஷிப்ல. அது இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அஸ்வின் விக்கெட் எடுக்காட்டியும் ஜடேஜா எடுப்பாரு அந்த மாதிரி. நீங்க ஒரு ஜடேஜா பேசிக்கா எப்படின்னா ஒரு டாட் பால் போற பிளேயருங்க. நான் நல்ல ஒரு பால் போடணும், விக்கெட் எடுக்கணும்னு அவர் ஏமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து நீங்க இப்ப அடிக்க போனீங்கன்னா தானா விக்கெட் வரும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப அஸ்வின், நூர் அகமது வந்து பிரஷர் போடும்போது அதுதான் நடக்கும். சோ 3 பில்லர்ஸா வந்து சூப்பர் செட்டிங், அந்த டெக் சூப்பரா இருக்கு, ஸ்பின்னர் டெக்.